ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலையும் முந்திரியும் வச்சு எவ்வளோ சூப்பராக காஜு கட்லி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்கும். இது போல் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணினா போதும். கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு தோல் வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ தோல் நீக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் அரைக்காமல் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் வேர்க்கடலை எடுத்துலைங்களா, அதனால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு நைஸாக கிடைக்குங்க. நான் காஞ்ச வேர்க்கடலை எடுத்ததுனால கொஞ்சம் இந்த ரவா கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ சர்க்கரை பாகு நம்மளுக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை பாகு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இது போல் பபிள்ஸ் வர ஸ்டேஜில் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரும் இல்லைங்களா, அதான் கரெக்டான பக்குவம். அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தா தான் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே சேர்த்துனிங்கன்னா நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பி பதம் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா சர்க்கரை பாகு கிறிஸ்டல் மாதிரி ஆயிருங்க. அதனால் சர்க்கரை பாகு மட்டும் கரெக்டாக பாகுபதம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாகுபதம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காஞ்ச வேர்க்கடலைனால ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ரவா கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பரவாயில்ல, இதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இதே போல் எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இது கருகி போயிடும். கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா திரண்டு வரணுங்க. அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருண்டு திரண்டு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நான் நெய் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி நான் நெய் தடவி பிளேட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதில் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் பிளேட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சமன்படுத்தி விட்டுருங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா சமன்படுத்தி விட்டுறலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதுமே பாகுபதம் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் டைமே நாம்பளும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இது போல் சமன்படுத்திட்டு இது லைட்டாக சூடு ஆறின பிறகு இதை நம்ம உடனே பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா சூடு ஆறின பிறகு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா சுற்றியும் சமன்படுத்தி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுறலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு ஈவனாக செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாங்க. ஆறின பிறகு சுலபமாக நம்ம எடுத்துடலாம். கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது போல் நம்ம இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுனால இது போல் பீஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேஃபுக்கு வேணுமோ அந்த ஷேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு வாக்கில் கட் பண்ணோம்னா டைமண்ட் அழகாக கிடச்சிருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா டைமண்ட் ஷேப் வந்திருக்குன்னு. இப்போ ஆறின பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஓரங்களில் இப்போயே எடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக சுலபமாக எடுக்க முடியுதுன்னு.
இப்போ வந்து முழுமையாக ஆறிடுச்சிங்க. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. லைட்டாக எடுக்க வரலைன்னா இன்னொரு டைம் கத்தி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற சேஃப்லையே இன்னொரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சுலபமாக எடுத்துடலாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு 5 மினிட்ஸில் எவ்வளோ சூப்பராக காஜு கட்லி இன்றைக்கி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோங்க. முந்திரியை வச்சு எவ்வளோ சூப்பரான ரெசிபி நாம் இன்றைக்கி பார்த்தோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.